அவனோட அப்பா டைரக்டர் கிடையாது, எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது, எங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டு வரத்துக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்தது. அதனால் என்றைக்குமே இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ. அதுக்கு மேலே பேசினா அழுதுருவேன். விஜய் சித்து மாதிரி ஆகிட மாட்டோமான்னு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க. பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீ தெரியும், நீ ஏன் இப்படி வரன்றது எனக்கு தெரியும். பல வச்சே ஆகணும் உங்களுக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி சொல்லாத, ஷாலினிக்கு சொல்கிற மாதிரி சொல்லு. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடினமான ஒரு கட்டம் வரும்போது தான் தம்பி எனக்கு உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவான். தேங்க்யூ ஷாலினி, லவ் யூ. எனக்கும் அண்ணனுக்கும் சரி மெய்யழகன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நான் பயங்கரமா அழுதேன் அப்படின்னு சொன்னது வந்து மெய்யழகன். கட்டிக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி, கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி. இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற, இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிற, எல்லாம் எதுக்காக? கலாட்டாக்காக தான். How many girlfriends? இப்பவா இல்ல கடந்து மொத்தமா இந்த நிமிஷம் வரைக்கும் அஷது பாரு, நான் எத்தனை நாள் கேட்டு யார் யாருன்னு எழுதிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா பேர்லாம் எழுதுறாரு பின்னாடி. Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold. Call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cars, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai. Travel partner Red Taxi. ஸோ இந்த ஒரு நேரத்தில் யார் அரங்கத்திற்குள் வரப்போறா அப்படின்றது தெரிஞ்சுக்கிடுச்சு. ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டார்லிங் விஜய் சித்து. அண்ட் அவருடன் சேர்ந்து நம்மளோட குட்டி டிராகன் ஆஷாத் கான். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக நம்மளுடைய சூப்பர் டார்லிங் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்களை ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். அவருடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்கு லைக் டு கால் MV மணிகண்டன், ஃபவுண்டர் ஆஃப் Adisia Developers Private Limited. விருது யாருக்கு அப்படின்றத ஏவில பார்த்தலாம். ஏவி ப்ளீஸ். Galata Golden Stars 2025 Most Promising Actor of the Year 2025. The award goes to Mr. Vijay Sidhu. Most Promising Actor of the Year 2025 ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டார்லிங் விஜய் சித்து அவர்களை மேடை கிடைக்கிறோம். வெல்கம் டு விஜய் சித்து vlog.
கலாட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மது இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கொடுத்த அவார்டும் கலாட்டாலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கும் கலாட்டா கையில் இந்த அவார்டு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் சாண்டி அண்ணன் கையிலேருந்து வாங்கும்போது ஸ்பெஷல் சந்தோஷம். ஏன்னா சாண்டி அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாண்டி அண்ணனை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த செலிபிரிட்டி சாண்டி அண்ணன். அப்பையிலேருந்தே அவர் சொல்லுவார், ஏதோ ஒன்று பண்ணுற, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் கையிலேருந்தே இந்த அவார்டு வாங்கும்போது சூப்பர். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சாண்டி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சாண்டி அண்ணன் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோடனே சாண்டி அண்ணனை பார்க்கறத விட அவர் போடுற பேண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான். பேண்ட் சூப்பர். இன்னைக்கும் வழக்கம் போல. அண்ணன் இருக்காரா கிளம்பிட்டாரான்னு தெரியல. போயிட்டாரா? சாக்லேட் காஃபி குடிக்க போயிட்டார். எங்க? சாக்லேட் காஃபி. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வருஷத்துக்கும் அவர் தானே. இல்ல அது ஏன்னா அப்புறம் சரியா பார்க்கல அந்த போட்டோ எடுத்து அதை திரும்ப நான் மிந்த்ராலேயோ அஜியோலயோ போய் தேடணும் அந்த பேண்ட்டை. அண்ட் டார்லிங்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ் யூ டார்லிங். நமக்கு ஒரு சில பேரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் இப்போ எனக்கு நம்மளோட வீடியோஸ் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும், இவங்க ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு விஜயும் அசாரனும். விஜயை பார்க்கும்போது இங்கே நிற்கிற விஜய் வேற, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோவா ஆக போறாரு விஜய். லவ் யூ மச்சான். அதே மாதிரி தான் அசாரணனோட நிறைய ப்ராங்க்கு, நிறைய அந்த ரேடியோலாம் அண்ணன் ப்ராங்க் பண்ணுவார். அதை பார்த்தா நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் திருடி அதை வச்சு நாங்கள் பண்ணது தான் ஃபன் பண்ணுறோம்லாம். அதனால் இருக்கிறவன் வரைஞ்சிப்பான், இல்லாதவன் திருடிப்பான்ற மாதிரி நாங்கள் இல்லாதவங்க அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அண்ணன்கள்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எங்களுக்கு சித்து ஆரம்பத்துலேருந்து தெரியும், எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். மீடியாவில் நம்ம ஒரு ஆளாக எங்கேயாவது வெளியே தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற காலத்திலேருந்து இன்னைக்கு மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும், மீடியாவில் யாராவது எதாவது பண்ணாங்கன்னா இது வெளியே தெரியணும்னா அவர்கிட்ட போப்பான்னு சொல்கிற அளவுக்கும் இவ்வளோ ஒரு அன்பு, இவ்வளோ ஒரு ஆரவாரம், எங்களுக்கு அவ்வளோ மனநிறைவு. ட்ரூவாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்பம் தான் எங்களுக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த அன்பை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? இவ்வளோ சத்தம், இவ்வளோ ஆரவாரத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டார்லிங்? வாங்க போங்கன்னு கூப்பிடாதரா, யாரையோ பேசுற மாதிரி இருக்கு. ஸ்டேஜ் கேட்கமாமா தெரில. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சோன்றது எங்களுக்கு தெரியும், அப்போ இருந்த சப்போர்ட் என்னன்றது தெரியும். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமும், இதுக்கப்புறம் நடக்க போகிற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை, அவனும் இல்லை இந்த இடத்துல. அது எந்த கட்டத்துக்கு போனாலும் அதை நானும் மறக்க மாட்டேன், அவனும் மறக்க மாட்டான். ஏன்னா அவனோட அப்பா டைரக்டர் கிடையாது, எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது, எங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டு வரத்துக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்தது. அதனால் என்றைக்குமே இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். எவ்வளோ பெருசானாலும் இதை என்றைக்குமே மறக்க மாட்டோம். நீங்கள் பண்ணுறது அவ்வளோ பெருசு எங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கு மேலே பேசினா அழுதுருவேன். அதனால் என்னது மொட்டை மாடி பார்ட்டி பண்ணிடுவோம். நம்ம படத்துக்கு தானே, நம்ம படத்துக்கு பண்ணிடுவோம், பெருசாக பண்ணிடுவோம். அந்த பொண்ணுகிட்ட தள்ளி புகாரியா முதல். அது என்ன சொல்லும் போது கூட ஏன்ட்ட சொல்ல, ஏய் நீ சொல்லு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சொல்ற நீ? ஆக்சுவலாக இவங்கெல்லாம் 2 பேரும் அவார்ட் ஷோ வந்த மாதிரியே தெரில. அவங்களுக்கு சண்டே எங்கேயோ டிக்கெட் கிடைக்கல, இல்லை இவங்கெல்லாம் மெரினா பீச் போன கூட்டம் பாதியில் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரசிகர்களை ஒரு பெரிய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஒரு விஜய் சித்து மாதிரி ஆயிட மாட்டோமான்னு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க. பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல, வளர்ந்தோன்னே கண்டிப்பாக சொல்கிறோம். அதான் இது என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்த எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம இதுக்கு கொடுத்தது டைம் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்தது. அதனால் கடைசி வரைக்கும் அதுக்கான உழைப்பு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு, இன்னமும் கொடுக்க போகுது. ஸோ அதனால் யார் எந்த வேலைகள் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு அண்ட் டைம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு திரும்ப கொடுக்கறது வேறு லெவலில் ஒன்று கொடுக்கும். அதுதான் இது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் தெரிஞ்சுதான் என்னப்பா நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாரா இல்லையா? இல்லை சவுண்டு கேட்டால் தானே என்னமோ நான் பொய் சொல்கிறாரு. சரி, மேடைக்காக அப்படின்றத தாண்டி யூடியூப் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் என்டர்டெயின்மெண்ட் அதில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குது, கனெக்டிவிட்டி அவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி
போகிற வழியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலரோட வாழ்க்கையில் நம்ம யூடியூப் சேனல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா பெருசாக ஏற்படுத்தியிருக்கு டார்லிங். எங்கள் கடை அவர் சேனலில் வந்து சொன்னார், அதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார், அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் வர ஆரம்பித்தாங்க, லைஃப் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு விஜய் சித்து vlogsக்கும் எங்களோட டார்லிங் விஜய் சித்துக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்க போகிறோம். ஸோ நீ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுற, முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற, உன் லைஃப்பை மாற்றுற ஒருத்தவங்க தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இன்னைக்கு வந்ததில் ஒரு பயங்கரமான ஒரு மீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மயக்கமண்ணில் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு தெரியும். அங்கே இருக்கிற கார்த்திக்கு எப்படி யாமினியோ, எங்கள் சித்துக்கு இந்த ஷாலினி. அதான் நீ தெரியும், நீ ஏன் இப்படி வரன்றது எனக்கு தெரியும். பல வச்சே ஆகணும் உங்களுக்கு. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வச்சான், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும் சிஸ்டரு. இந்த சப்போர்ட்ன்றது பெரிய சப்போர்ட். நீங்கள் கொடுத்தது மாதிரியே இவங்களும் வீட்டில் கொடுத்த சப்போர்ட். ஏன்னா ஜெயிப்பாங்களா இல்லையான்றது தெரியாத ஒரு கட்டத்தில் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புவாங்கல்ல, அப்படி நம்பின ஒரு ஆள் நம்மளை. அப்படி நம்பி கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் போட்டிருந்ததெல்லாம் கழட்டி ஒன்றுன்னா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன இது தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதோட ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குது. நம்மள்ட்ட இப்போ கேமரா கிடையாது, நம்ம வெறும் ஃபோனை வச்சு தான் ஆரம்பித்தோம். அந்த ஃபோனு வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா நார்மல் ஃபோனில் எடுத்தால் அவ்வளோ குவாலிட்டி வராது அப்படின்றதுனால இப்படி ஒன்றுத்துக்குமே எல்லாத்துக்குமே நான் போய் நின்ன இடம் அவங்க மட்டும்தான். எனக்கு ஒரு குட்டி லோன் கொடுக்குற ஒரு பேங்க் மாதிரி. ஒரு நாள் காதில் இருக்கிறது இருக்காது, ஒரு நாள் கையில் இருக்கிறது இருக்காது. இப்படி ஒன்று ஒன்றா வச்சு வளர்ந்தது தான் இந்த சேனல். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தூரம் போனாலும் அதான் இது நிறைய பேர் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியும். நான் அதை ரொம்ப தைரியமாக ஒத்துப்பேன். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அம்மா, அப்பா, ஷாலினி 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இந்த இது எனக்கு வந்திருக்காது. அன்றைக்கே அவங்க இது வேணாம் போதும், இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம், ஒழுங்காக படித்ததுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பாருங்கன்னா இது அன்னைக்கே ஸ்டாப் ஆகிருக்கும். இது இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து நின்றுருக்குமான்றதெல்லாம் தெரியாது. ஸோ முழுக்க அவங்க தான் இப்போயும் என்னை ஓட வச்சிட்ருக்காங்க, இதுக்கப்புறமும் ஓட வைப்பாங்க. ரொம்ப நன்றி. லவ் யூ ஷாலினி. தேங்க்யூ. மச்சானும் வந்து சாதாரணமாக இல்லை, சின்ராசு மாதிரி அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை உருவாக்கியே தீர்வண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டேன். பட் நமக்கு எதுவுமே இல்லாதப்போ எல்லாமா நினச்சி வந்த அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்றது தெரியும். ஏன் இதை மெயினாக கேட்குறேன்னா மச்சான், லவ் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகிடும், ஸ்ட்ரகிள், சிங்கிளாக இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசுகிறோம். பட் காதல் நினைத்தால், ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும், ஒரு பெண் நினைத்தால் ஆணோட வாழ்க்கையும் எவ்வளோ அழகாக்கும், எப்படி மாற்றும். அப்படி மாற்றிருக்க ஒரு ஆளை தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய பவர். தெரியலடா, அதுக்கு மேலே எனக்கு பேச வரலடா. எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமாமா. இந்த அன்பும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்க இப்படி இதில் சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட்டில் உட்காந்து லாஸ்ட்டில் கை தட்டிட்டு இருக்கான் பார் அப்படின்ற மாதிரி பார்க்குற இடத்துலாம் சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? வெறும் லவ்யூவோட இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன்றத இங்கே மேடையில் தான் சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? இல்லை, நான் லவ்யூவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சொல்கிறேன். அதனால் அதுவே பெருசு. தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி சொல்லாத, ஷாலினிக்கு சொல்கிற மாதிரி சொல்லு. அதாவது இந்த கவிதைத்துவமாக லவ் பண்ண வராது, கவிதை எழுதியும் லவ் பண்ண வராது. நமக்கு வராதுன்னு தானே ஒரு அழகா ஊர் ஸ்டைலில் சொல்லுமாமா. இல்லை, பேர்லாம் சொல்லலாம். அவங்க பார்க்கும்போது நம்ம பேர் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடினமான ஒரு கட்டம் வரும்போது தான் தம்பி எனக்கு உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவான். தேங்க்யூ ஷாலினி, லவ் யூ. ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து சுகர்லாம் வந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோவே பார்த்தேன். அது எப்படி சுகரை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண பிறகு நோ சுகர் அப்படின்றத கட் பண்ண பிறகு எப்படி அதை கோத்ரூ பண்ணீங்க? அதான் சுகரை கட் பண்ணோன்னே உண்மையிலேயே சூப்பராக இருக்குண்ணே. அது கட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருந்தது. சுகரை கட் பண்ணோன்னே நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அது நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு சுகரை கட் பண்ண அந்த ஒரு வாரத்தில் ஒரு 5 கிலோ குறைஞ்சிது, ஒரே வாரத்தில். அது எப்படி டக்குன்னு அப்படி குறைஞ்சதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே அதை ரொட்டீன் ஆக்கணும்னு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜியாக, ஜாலியாக இருக்குது. இந்த இவங்க கூட சேர்ந்தால் மட்டும்தான் அப்பப்போ சுகர் லைட்டாக சுகர் கலந்து ஒன்று கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது.
பற்றியும் சொல்லணும். தலைவன் எப்போ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அவரோட வீடியோஸ் பார்த்தோன்னா லைஃப் அப்படி மாறும். ஸோ ஒரு சில வார்த்தைகள். ஒருத்தவங்க ஒரு இதை பார்த்துட்டு மீடியாவுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா இவர் தான். இது காரணம் எங்கள் அப்பா வந்து பயங்கர நான் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ ஃபேன் கவுண்டமணி சாருக்கு. அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாருங்க. வீட்டில் நிறையா நம்ம ஸ்கூல் விட்டுலாம் வரோம், இல்லை டியூஷன் போயிட்டு வரோம்னா அப்போ வந்து இந்த கவுண்டமணி சாரோட சிடி இருக்கும். கவுண்டமணி சார், செந்தில் சாரோட இந்த காம்போவில் வந்து நிறையா சிடி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம். இது எல்லாமே பெரும்பாலும் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டில். அவர் எப்படிப்பட்ட ஃபேன்னா அதில் வர டைலாக் அடுத்த டைலாக இவர் இங்கேருந்து டிவிகிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆட இந்த மண்டையா அப்படின்னு சொல்லி இவர் இங்கே ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு ஃபேன் அப்பா. ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அதிகமாக நாங்கள் வெளியூர் போனோம்னா போகிற இடத்துல இந்த ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது அவரோட வீடியோ தான் இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா ஆஃப்லைனில் அதை போட்டு கேட்டுக்கிட்டே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அதை சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் அதே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஐயோ நாங்கள் அதை காப்பி அடித்து தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் 2 பேத்துக்குமே ஃபீல் இருக்கும். இன்றைக்கி அதான் நிறைய தடவை அவரை மீட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. நடுவில் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஆனால் அப்போ போய் மீட் பண்ணோன்னா அது ரொம்ப நார்மலான ஒரு மீட்டிங்காக இருந்துருமே அப்படின்றதுக்காக நானாக தான் அதை வாண்டடாக தள்ளி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அடுத்த தடவை அவங்கள மீட் பண்ணும்போது அது பண்ணி இல்லை நீ தானே இங்கே வா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு பேசுனாங்கன்னா அதோட எனர்ஜி வேற மாதிரி இருக்குன்றதுனால அந்த சந்திப்பை வச்சுருக்கேன் அப்படியே. ஏன்னா அது ஒரு தடவை தான் நடக்கும். அந்த மெமரிஸை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கணும். இங்கே அஜித் சார் எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அதை விட எனக்கு எங்கள் தலைவரை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதனால் அவர் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணுற அன்னைக்கு அவ்வளோதான் போதும் அப்படின்னு அதோட ஊருக்கு போய் ஆவின் புத்தை எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிறனா கூட பொழைச்சிக்குவேன். கட்டிக்கெடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிறேன், இப்படி பிடிச்சி ஒரு புள்ளைய இழுக்கிறேன். எல்லாம் எதுக்காக கலாட்டாக்காக தான். How many girlfriends? இப்பவா இல்ல கடந்து மொத்தமா இந்த நிமிஷம் வரைக்கும் அஷது அவர் பாருங்க எத்தனை நாள் கேட்டு யாருன்னு எழுதிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா பேர்லாம் எழுதுறாரு பின்னாடி. அஷத் கானுக்கு சித்துவை எப்பயாச்சும் அடிக்கணும்னு தோணி இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னா அவர் அடிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. நான் அதை சொல்றேன். உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா அடிக்க மாட்டீங்க. உண்மையை சொன்னா அடிக்க மாட்டேன். தோணி இருக்கு. Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cars, accelerating the future. Food partner Topi Vapa Biryani. Sweet and snacks partner ஆலடி பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai, travel partner Red Taxi.